ஆல்ரைட், ரொம்ப நாளாக பண்ண நினச்சிருந்தேன். எனிவே, நான் கடவுள் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்தேன். ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். எப்பவுமே ஜென்ரலாக பாலா டைரக்டர் மேலே பயங்கர மதிப்பு எனக்கு. சரி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இந்த படத்தை. 2009 ரிலீஸ் பண்ண படத்தை நான் ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன். ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, இளையராஜா பேக்ரவுண்ட் மியூசிக் செமையாக இருக்கு. அப்புறம் முக்கியமாக படத்தில் வந்து இந்த ஊனமுற்று ஹெல்ப்லெஸ்ஸாக நிறையா பிச்சைக்காரங்க காமிக்கிறாங்க. பயங்கர தத்ரூபமாக இருக்குது. நான் முதல் தடவை பார்க்கச்சே வந்து அசந்துட்டேன். டேய் என்னடா இது, இப்படியெல்லாம் ஒரு மக்களை காமிச்சு படம் எடுக்கிறாங்களே அப்படின்னு. பட் டெஃபினட்டாக ஒர்த் டு செக் இட் அவுட். அப்புறம் வில்லன் ஒருத்தர் இருக்காரு, மொட்டபாஸ் ஒருத்தர், சான்ஸே இல்லை, கலக்கியிருக்காரு. எப்பா சூப்பர். ஆர்யா நல்ல நடிப்பு. அப்புறமா வந்து கதை தாங்க பவர், ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒரு பிச்சைக்காரங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்கள வச்சு எப்படி பைசா பண்ணுறாங்க, என்னென்னா நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன். ஆனால் இந்த ஸ்லம்டாக் மில்லியனர் அப்படின்னு ஒரு படம் வந்து ஆஸ்கர் விருதெல்லாம் பெற்றது. அதை நான் முதல்ல பார்த்துட்டேன். ரொம்ப அதை தவிர மாதிரி இருந்தது. அஃப்கோர்ஸ் பாலா வந்து முதலே படம் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு, ஸ்லம்டாக் ஃபர்ஸ்ட் வந்துடுச்சு, அந்த மாதிரிலாம் இருக்கலாம். பட் படம் முடியறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் இருக்கும். ஐயோ படம் முடிய போதே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. சின்ன படம் தான், பாட்டு கிட்டலாம் இல்லை, அதனால ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் சொல்லாத நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. பூஜா அற்புதமாக பண்ணியிருந்தாங்க, குருடா நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. சும்மா ஒன்றும் சொல்லக்கூடாது. அப்புறமா வந்து ஒரு குள்ளமாக குட்டியாக ஒரு பிச்சைக்கார பையன் வந்து காமெடி பண்ணியிருக்காரு. நான் பிச்சைக்காரன் சொல்கிறதப்பா நினச்சிக்காதீங்க, அப்படி தான் அது. சான்ஸே இல்லைங்க, செம காமெடி. அதாவது நான் வந்து ஒரு தன்னோட நிலைமை மோசமாக இருக்குது அப்படிங்கிறத நினைக்காம அற்புதமாக காமெடி பண்ணியிருக்காரு. அப்புறம் முருகன் அப்படின்னு ஒரு கேரக்டர், வெரி வெரி குட். படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப ஃபீலிங் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நான் வந்து இந்த மாதிரி செம படம்டா, படம் ஏன் ஓடல அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணவே இல்லை. படம் ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. இஸ் இட் அ கல்ட், இஸ் இட் அ கிளாசிக் மூவி, இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது படம். என்னன்னு தெரில, ஆர்யா வந்து மனசில் ஒட்டவே இல்லை. ஒரு பவர்ஃபுல் கேரக்டராகவோ இல்லை ஒரு பயம் கொண்டு வர கேரக்டராகவோ எதுவுமே இல்லை. ப்ராப்ளி அதனால தான் படம் ஓடலையா இருக்கலாம். வீட்டில் இருக்கவங்க யாராவது ட்ராஜடி பார்க்க வேண்டாம், கோரமாக இருக்குது பார்க்க வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டுங்க ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து சரி தமிழ் படத்தில் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா கட்டாயமாக பாருங்கள் படத்தை. So far so good.